சிறகடிக்க ஆசையில் நாளைக்கு தான் நடக்க போது பார்த்தீங்கன்னா, வித்யா கல்யாணத்தில் ரோகிணியோட முன்னாள் கணவர் சொந்தக்காரங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஏங்க இது கல்யாணி மாதிரியே இருக்கே அப்படின்றாங்க. ஆமால கல்யாணி மாதிரி தான் இருக்குது. ஆமாம் இவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ தாலிலாம் இருக்க மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க. அதுங்காட்டி ரோகிணி ஐயோ நம்ம சொந்தக்காரங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல மீனா இருக்கத்தால மீனா கிட்ட போய் கேட்குறாங்க, எங்கே இங்கே கல்யாணி இருந்தாங்களே எங்கெங்க அப்படின்றாங்க. கல்யாணியா அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. இல்லைங்க உங்ககிட்ட தாங்க பேசியிருந்தாங்க அப்படின்றாங்க. இல்லையே என்கிட்ட அப்படி கல்யாணி யாரும் பேசலைங்க அப்படின்றாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கல்யாணம் தேடிட்டே போகிறாங்க. உடனே ரோகிணி அலர்ட் ஆகி மகேஷ் கிட்ட போய் சொல்கிறாங்க, என் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என் எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவங்க சொந்தக்காரங்க நல்லா தெரியும், நான் அவங்களுக்கு என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ அவங்க என் கண்ணில் நான் மாட்டாமல் ஏதாவது பண்ணியே ஆகணும், நான் வீட்டுக்கு போகலாமா கூட யோசிக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே மீனா கிட்ட ஏதாவது விசாரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலையே, எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மகேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மகேஸ்வரி ஐடியா கொடுக்குறாங்க, ரோகிணி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா நீயே போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு பேசிடு, அதுதான் நல்லது. அப்போ தான் உங்களை பற்றி விசாரிக்காமல் இருப்பாங்க. பேசிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு முடிஞ்சிடும். இல்லைனா கல்யாணம் எங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க, அப்போ எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. சரி நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்க கூப்பிட்டு ரோகிணி பேசுகிறாங்க. கல்யாணி எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், கிருஷ்ணன் நல்லா இருக்கான், நல்லா படிச்சுட்டு இருக்கான், எங்கள் அம்மா கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா பார்த்துட்டு என்ன கல்யாணி சொல்லியிருந்தாங்க, ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க, ரோகிணிக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டே வந்து ரோகிணி கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ பேசிட்டு போனாங்களே யாருங்க அப்படின்றாங்க. உடனே ரோகிணி ஐயோ நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. உடனே மீனாவே சொல்கிறாங்க, என்கிட்ட கூட கல்யாணின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, யாருன்னே தெரியல அப்படின்றாங்க. உடனே ரோகிணியும் ஆமாம் என்கிட்டையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க கல்யாணம் எனக்கு யாருன்னு தெரியவே இல்லை, எனக்கு என்ன தெரியும், நானே இப்போ தான் கல்யாணத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் விட்டுறாங்க. அப்புறம் அந்த ரோகிணியோட சொந்தக்காரங்க பேசிகிட்டு இருக்கிறத மீனா கேட்குறாங்க, எங்க கல்யாணிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க, ஏன்னா அவள் கழுத்தில் தாலி பார்த்த மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் இருந்தாலும் அதை மறைச்சி தான் அவன் பேசினா ஏதோ ஒரு உண்மையை மலைக்கிறான்னு தோறுது கல்யாணி. சரி விடு, அந்த சேகர் தான் இறந்துட்டாரு, கல்யாணம் ஆகிட்டு நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, கல்யாணி நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்றாங்க. கல்யாணி நான் பார்த்து பேசிட்டேனே, யாருங்க கல்யாணின்றாங்க. அதோ நிற்கிறாங்களே அவங்க தாங்க. அவங்க என் ரோகிணிங்க, என் வீட்டுக்காரோட அண்ணன் ஒய்ஃபுங்க அப்படின்றாங்க. இல்லை அவங்க ரோகிணி இல்லை, கல்யாணி அவங்க பேர் தான் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கான், அவன் பேர் கிருஷ் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவங்களுக்கு பையன் இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சா? உடனே ரோகிணி சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, ஆமாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன் உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் எதுவுமே அப்படின்றாங்க. நீங்கள் அவங்கள தான் சொல்கிறீங்களா, உண்மையாக தானே அப்படின்றாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்க முன்னாடி போயிட்டு கல்யாணின்னு கூப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க திரும்புவாங்க அப்படின்றாங்க. உடனே மீனாவும் போயிட்டு கல்யாணி அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க, ரோகிணி என்ன ரோகிணி அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க ரோகிணி. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு பையன் இருக்கான், அது பேர் தான் கிருஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எல்லாமே உண்மையாக அப்படின்றாங்க. ஐயோ மீனாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, சொல்லுங்கள் ரோகிணி இவ்வளோ நாளாக எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்களா நீங்கள், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எவ்வளோ நாடகம் ஆடிக்கிறீங்க, இது அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஏங்க இப்படி ஒன்று பண்ணீங்க அப்படின்றாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மீனா தயவு செஞ்சு கத்தாதீங்க ப்ளீஸ், யார்கிட்டே சொல்லாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க புரியும் அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி விளையாடுறீங்க, உங்கள் கூட சேர்ந்து நானும் போய் சொல்லணும்னு நினச்சிங்களா, இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எப்படி மறைச்ச முடியும்னு நினச்சிங்க, நீங்கள் எவ்வளோ நாள் நாடகம் ஆடி இருக்கீங்க, இந்த விஷயத்தை இப்போவே போய் நான் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போகிறாங்க. ரோகிணி மீனா கிட்ட கெஞ்சுறாங்க, மீனா தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், ஆண்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை கோவப்படுவான்றதுக்காக இந்த விஷயத்த மறைக்க முடியுமா, இன்னும் எவ்வளோ நாள் மறைக்க முடியும், இந்த விஷயத்தை இப்போவே நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறதுக்காக போகிறாங்க.